வணக்கம். அனைவருக்கும் ஏசிசி நெட் கிளப் மூலமாக இந்த வீடியோவை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இது ஒரு ஏசிசி நெட் கிளப் ஆப்பை ஃப்ரீயாக எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி பயன்படுத்தலாம் அப்படின்ற இதை பற்றி உண்டான ஃபுல் வீடியோ. நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு தெளிவாக ஈஸியாக புரியும். நான் புரிகிற மாதிரி ஈஸியாக உங்களுக்கு தெளிவாக நான் இதில் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஆப்பில் உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோர் கிளிக் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளுடைய ஆப்புடைய நேம் பார்த்தீங்கன்னா தெளிவாக கரெக்டாக அடிக்கணும். ஏன்னா நிறைய ஆப்புகள் இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இப்போது என்ன நேமில் அடிக்கணும் அப்படின்னா ஏசிசி, அதாவது ஏ கேபிட்டல், சிசி ஸ்மால், அப்புறம் என் கேபிட்டல், இடி ஸ்மால், ஏசிசி நெட் கிளப் அப்படின்றது, சி கேபிட்டல், எல்யூபி. இது எதுக்காக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோன்னா கொஞ்சம் யூனிக்காக தெரிகிற நம்மளுடைய ஆப் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். மற்ற நிறைய இதே மாதிரி நேமில் வேறு எதாவது ஆப் இருந்தாலும் நமக்கு டைரெக்டாக கனெக்ட் ஆகாது. இது நம்மளுடைய ஆப்புக்கு யூனிக்காக போகிறதுக்காக இந்த நேம் கொஞ்சம் இது பண்ணி வச்சுருக்கோம். அதாவது ஸ்பெல்லிங் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கோம். ஓகே, இப்போ இதை சர்ச் கொடுத்து பார்ப்போம். சர்ச் கொடுக்கும்போது இந்த மாதிரி வந்துடுது. ஏசிசி நெட் கிளப் ஃபஸ்ட்டில் இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் ஆகும். இப்போ ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆனவுடனே நீங்கள் எல்லாருமே பண்ண வேண்டியது என்னென்னா, இன்ஸ்டால் பண்ணோடனே நீங்கள் அதுக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்துருங்க. 5 ஸ்டார் ரிவ்யூ. நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி ரிவ்யூ கொடுக்கணுமோ அந்த ரிவ்யூ கொடுத்துருங்க. ஏன்னா அது நம்மளுடைய ஆப்பை எப்போவுமே ஒரு பர்ஃபெக்டாக ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஆல். எல்லோருமே கொஞ்சம் இதை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணோன்னா நம்ம உள்ளே போகலாம். எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டால் முடிஞ்சோன்னா நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இப்போது ஏசிசி நெட் கிளப் ஆப் ஓப்பன் ஆக போகுது. ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய லோகோ. இப்படி தான் இருக்கும். இப்படி தான் நம்மளுடைய ஆப் இன்ஸ்டால் ஆகி நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் வரும். ஃபஸ்ட்டு லாகினில் கேட்கும், யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ புதுசாக ஒரு நியூ பர்சன் இந்த ஆப்பை ரெஜிஸ்டர் பண்ணுறாருந்தா அவங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்காது. அப்போது அந்த லாகின் கீழே இஃப் நாட் ரெஜிஸ்டர் ப்ளீஸ் கிளிக் ஹியர்னு ஒரு வேர்டு இருக்கும் பாருங்கள். அந்த கிளிக் ஹியர்ன்ற இருக்கிற இடத்துல ஒரு டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் ஐடி, உங்களுக்கு இந்த ஆப் யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ அவங்களுடைய ஐடி தான் ஸ்பான்சர் ஐடி. அந்த ஸ்பான்சர் ஐடியை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதில் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னுடைய ஐடியை நான் டைப் பண்ணுறேன். ஏசிசி 123 ஓகே, இப்போ நான் டைப் பண்ணிட்டேன். இது பக்கத்தில் இருக்கக்கூடிய செக்குன்னு கொடுத்தீங்கன்னா அது கரெக்டான நேம் தானா அப்படின்னு வரும். இப்போ என்னுடைய நேம் வந்துச்சு, கே சங்கர் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த நேமில் கீழே நேமில் என்னுடைய நண்பருக்கு தான் ஐடி போடுறேன். அவருக்கு தான் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறேன். இப்போ அவருடைய பேர் போடுறேன், MT சதீஷ். மொபைல் நம்பர் 948677. மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. அப்புறம் மெயில் ஐடி நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பாஸ்வேர்டு நீங்கள் உங்களுடைய மைண்டில் வச்சுருக்க மாதிரி, நல்ல ஞாபகம் வச்சுருக்க மாதிரி ஒரு பாஸ்வேர்டு என்ன பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ என்னாச்சு, நேம் ஃபில் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்பான்சர் ஐடி ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. ஸ்பான்சர் ஐடி போட்டுட்டு செக்கு கொடுங்க. அப்போ பேர் தெரிஞ்சிடும், கரெக்டான ஐடி தானே அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்புறம் நேமு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி போட்டு ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் அழகாக என்ன பண்ணலாம், ரெஜிஸ்டர் கொடுக்கலாம். ரெஜிஸ்டர் கொடுத்தோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஆப்பை நீங்கள் எப்போவுமே நீங்கள் உங்களுடைய ஓன் ஆப்பாக நீங்கள் பயன்படுத்துறதுக்கு உண்டான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு யூசர் ஐடி வந்துடும், ஒரு பாஸ்வேர்டு வந்துடும்.
ப்ளஸ் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும், ஜாயினிங் டேட் எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து கோ டு ஹோம் பேஜ்னு இருக்கும். அந்த கோ டு ஹோம் பேஜ்ன்ற அந்த ஒரு பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் போதும்.